ஜடேஜா ஆர்ஆருக்கு போறது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வரப்பிரசாதம் கிடைச்ச மாதிரி அஸ்வின் சொன்ன உண்மை கதை என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சில நாட்களா பாத்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரேடிங் பத்தி ஏகப்பட்ட நியூஸ் காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. ஜடேஜாவும் சாம் கரனும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போக போறதாவும், அதுக்கு பதிலா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சஞ்சு சாம்சனை சென்னைக்கு கொடுக்க போறதாவும் இந்த மாதிரி அன்அபிஷியல் நியூஸ் தான் காட்டுத்தீ மாதிரி சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள்ல அபிஷியலா நியூஸ் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு மத்தியில இந்தியன் ஸ்பின் விசைடான ஆர் அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு சில வருஷமா பாத்தீங்கன்னா ஜடேஜா அவர்கள் சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு ஸ்பின்க்கு அகைன்ஸ்டா பேட்டிங் பண்றதை விட பேஸ்க்கு அகைன்ஸ்டா பேட்டிங் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். காலகாலமா சிஎஸ்கேல பினிஷர் ரோல் எப்பவுமே தோனி தான் பாத்துட்டு இருக்காரு. அதனால சிஎஸ்கேல ஜடேஜாக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. இந்த நியூஸ் ஒண்ணு உண்மையா இருந்ததுன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பிரசாதம் கிடைச்ச மாதிரி இத்தனை வருஷமா ஒரு பிளேயர் கூட ஆர்ஆர் அணிக்கு பினிஷர் ரோலுக்கு சூட் ஆகல. ஜடேஜா தான் அந்த ரோலுக்கு சூட் ஆவார்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏற்கனவே ஆர்ஆருக்கு பாத்தீங்கன்னா ஓபனிங்கும் மிடில் ஆர்டரும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஜடேஜா ஒண்டி ஆர்ஆர் டீமுக்குள்ள வந்துட்டார்னா பினிஷரே இல்லன்னு சொல்லிட்டு இருந்த ஆர்ஆர் டீமுக்கு அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருங்க. ஒரு பக்கம் ஆர்ஆருக்கு பிரசாதம்னா இன்னொரு பக்கம் சிஎஸ்கேக்கு ஜிலேபிங்க. சஞ்சு ஒண்டி சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்தார்னா சிஎஸ்கே டீமுக்கு ஏகப்பட்ட லாபங்க. தோனியோட பிளேஸ ஃபில் பண்றது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல சிஎஸ்கேவோட கேப்டனா சஞ்சு கண்டிப்பா இருப்பாருங்க. சஞ்சு டீமுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு சில வருஷங்கள்லயே ஸ்ட்ராங்கான சிஎஸ்கேவை பில்ட் பண்ணிடலாம். ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா தலைக்கு அப்புறமா தளபதி பினிஷர் ரோல்ல சிஎஸ்கேக்காக இருக்க மாட்டாருங்க. எது எப்படியோங்க ஒண்ணு இழந்தாதானே இன்னொன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அஸ்வின் அவர்கள் சொல்லியிருக்காரு.